ஹலோ காய்ஸ், வெல்கம் டு க்ரீன் கார்டன் அண்ட் கிச்சன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் விதை முதல் அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம கை பார்க்கணும். கை பார்க்குறதுனா பெரிய வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடணும். ரொம்ப குட்டியாக இருக்க வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடணும். மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை மட்டும் தான் நடவுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அழுகின வெங்காயமாக இருந்தாலும் எடுத்துடணும். நல்லா வெங்காயம் நடவுக்கு முன்னாடி தூத்திக்கணும். நடவு செஞ்சு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட சைஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். நாங்கள் வெங்காயத்துக்கூடயே ஊடு பயிராக பார்த்திங்கன்னா முருங்கையும் நட்டிருக்கோம், வாய்க்காவுக்கு மட்டும். வெங்காயத்துக்கு அடிக்கடி தண்ணி விடவே கூடாது. நாங்கள் நடவு செஞ்சு ஒரு 20 நாள் கழித்து தான் முதல் தண்ணியை விட்டோம். எப்போயுமே வெங்காயம் காய தான் தண்ணி விடணும். நம்ம நடவு செய்கிற வெங்காயம் 70 நாளுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே முளைச்சி வரும். முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் வெங்காயம் நட்டு மறுநாளே பார்த்திங்கன்னா கோல்டுன்ற களைக்கொல்லி மருந்து அடித்தோம். களைக்கொல்லி மருந்து அடித்தோடனே தான் பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்குள்ளே களையே இல்லை, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற கை களையை மட்டும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்தே எடுத்துட்டோம். களையை எடுத்துகிட்டு 2 நாள் நல்லா காய விட்டதுக்கப்புறமா 50 கிலோ அளவுக்கு கடலப்புண்ணாக்கு வாங்கி அது கூடவே ரெட்டை அணியும் சேர்ந்து நல்லா கலந்துட்டு தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கிட்டு இருந்தோம். விடாமல் கரைச்சி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா பக்கத்துமே போய் சேரும். திரும்படியும் ஒரு 40வது நாள்லேயே திரும்படியும் களை நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 ஆளை கூப்பிட்டு களை வெட்ட ஆரம்பித்தாச்சு. ஒரே நாளில் பார்த்திங்கன்னா எல்லா காட்டையுமே வெட்டி முடிச்சிட்டாங்க. களை வெட்டி முடிஞ்சதுக்கப்புறமா 2 நாள் நல்லா வெயிலில் காய விட்டுட்டோம். காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு உரம் கொடுத்தோம். இது பொட்டாசு ரெட்டையான எல்லாமே கலந்துருக்கும். இந்த உரத்தில் இந்த மிக்ஸ்டு உரம் தான் கொடுத்துருந்தோம். தண்ணி வர வர பக்கெட்டில் நாங்கள் மோந்து வச்சுருப்போம். அதை மோந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். தண்ணி போக போக நம்ம ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லை நம்ம பாத்தியாக கூட போய் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்படி கலக்கி வச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றியாச்சு. இதுவும் கஷ்டம்தான், வெயிலில் உட்காந்து தான் ஊற்றணும். ஒரு 45வது நாளில் காய் இந்த அளவுக்கு ஊறியிருக்கு. 50வது நாளில் பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. பூ வர ஆரம்பிச்சிருச்சுனாலே காய் ஓரளவுக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த வெங்காய பூவை முன்னாடியே பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. பாதி காய் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5-6 நாளில் அறுவடை பண்ணிடலாம். 60வது நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் காயை பிடுங்கி வச்சிட்டோம். அறுவடை பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுங்க. நான் எடுத்துகிட்டேன்னு நினச்சேன், ஆனால் வீடியோ ஆனே பண்ணல. காய் எல்லாத்தையுமே நாங்கள் காலையிலே எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்க ஆய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம முன்னாடியே காயை எடுத்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக ஒரு இடத்துல உட்காந்து ஆயறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா வேரையும் மேலே அந்த தண்டையும் ஆஞ்சு போடுவாங்க. ஒரு சாக்கில் போட்டு வச்சிட்டாங்கன்னா அதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டி வச்சுருவோம். மேலே நல்லா தார்பாய் கட்டி கீழே நிழலில் தாங்க போடணும். வெயிலில் காய போட்டுறக்கூடாது. கீழே போட்டதுக்கப்புறமா அப்பைக்கப்போ நம்ம கிண்டி விடணும். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே உதிரும். அதுக்காக நாங்கள் 1 ஏக்கர் நட்டிருந்தோம். மொத்தம் 80 மூட்டை வந்துச்சு. 4 டன் அளவுக்கு வந்துச்சு. நாங்கள் விற்றப்போ பார்த்திங்கன்னா கிலோ 10 ரூபாய்க்கு தாங்க போச்சு. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயத்துக்கு என்ன மருந்து அடிச்சேன்னு கூட சொல்லவே இல்லை. சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நுனிக்கருகுதல் நோய், கோழிக்கால் நோய் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. நாங்கள் அப்பைக்கப்போ ஒரு செடியை பிடுங்கிட்டு போயிட்டு மருந்து கடையில் காமிச்சு அவங்க என்ன மருந்து தராங்களோ அதை வாங்கிட்டு அடிச்சிருவோம். அது கண்ட்ரோல் ஆன மாதிரி எங்களுக்கு தெரில. ஸோ அதான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விவசாய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.